வணக்கங்க. நான் ஜோதிடர் சதீஷ்குமார் பேசுகிறேன். காலண்டரில் கவனிச்சிங்கன்னா மாதம் குறிப்பிட்ட தேதியில் உள்ள நாளை கரிநாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். கரிநாள்னா என்ன? அந்நாளில் சுபகாரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா? அதை பற்றி தான் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்க போகிறோம். கரி என்றால் நஞ்சு, கரிநாள் என்றால் நஞ்சுள்ள நாள். நஞ்சுனா விஷம். அந்நாளில் சுபகாரியங்கள் செய்யலாமானா செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் எதற்கும் ஆகாத நாள் என்பதால் தான் அந்நாளை கரிநாள் என்று காலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. வருடம் சித்திரை மாதத்தில் 6-15 தேதிகளும், வைகாசி மாதத்தில் 7, 16, 17 தேதிகளும், ஆனி மாதத்தில் 1, 6 தேதிகளும், ஆடி மாதத்தில் 2, 10, 20 தேதிகளும், ஆவணி மாதத்தில் 2, 9, 28 தேதிகளும், புரட்டாசி மாதத்தில் 16, 29 தேதிகளும், ஐப்பசி மாதத்தில் 6, 20 தேதிகளும், கார்த்திகை மாதத்தில் 1, 10, 17 தேதிகளும், மார்கழி மாதத்தில் 6, 9, 11 தேதிகளும், தை மாதத்தில் 1, 2, 3, 11, 17 தேதிகளும், மாசி மாதத்தில் 15, 16, 17 தேதிகளும், பங்குனி மாதத்தில் 6, 15, 19 தேதிகளும் கரி நாட்களாகும். அந்நாட்களில் சுபகாரியங்கள் செய்யலாமானா செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் செய்தால் அக்காரியங்களில் வெற்றி பெறுவது கடினம். ரைட்டுங்களா? நன்றி.